வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இன்று நாம் இயற்கை வழி வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களை எதை தேர்வு செய்யலாம், எந்தெந்த நெல் ரகங்கள் அதிகப்படியான மகசூல் கொடுக்கும், லாபகரமாக இருக்கும், அதனால் என்ன நன்மைகள், எந்தெந்த பருவத்தில் பயிரிடலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வாசன சீரக சம்பா. இந்த வாசன சீரக சம்பாவுடைய வயது பார்த்திங்கனாக்கா 120 நாள். இந்த சம்பா அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு ஆடி மாதம் 18ஆம் பேருக்கு பிறகு துவங்கிறதுக்கு பேர் தான் சம்பா பட்டம். அது சம்பா பட்டத்துக்கான பருவகாலம் ஆடி 18லேருந்து துவங்குது. நம்ம உடனடியாக இந்த ஆடி 18லேயே இந்த வாசன சீரக சம்பாவை பொறுத்தளவில் பயிரிடக்கூடாது. காரணம், இதனுடைய வயது பார்த்திங்கன்னா 120 நாள் தான். அப்போ இதை எந்த காலகட்டத்தில் நம்ம பயிரிட துவங்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, புரட்டாசி மாதம் முதல் தேதியில் துவங்கலாம். புரட்டாசி மாதம் முதல் தேதியில் துவங்கினீங்கன்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 4 மாதம் கழித்து உங்களுக்கு பொங்கல் கழிச்சோடதோட அறுவடைக்கு வரும். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசன சீரக சம்பாவை பொறுத்தளவில் ஒரு மென்மையான பயிராக இருக்கும். அதனால் மார்கழி மாதத்துக்கு பிறகு கதிர் வரா மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஐப்பசி, கார்த்திகை 2 மாதத்தில் பெரும் மழையோ அல்லது வெள்ளமோ ஏற்பட்டாலும் அந்த காலகட்டத்தில் இது பயிராக இருக்கிறத படி பார்த்துக்கிறது நல்லது. மார்கழி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கதிர் வர மாதிரி பயிரிடுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். 120 நாள் தான் முன்பே சொன்னோம். ரொம்ப மென்மையாக இருக்கும். ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக சாஞ்சிடாது. தண்டுகள் ரொம்ப மெல்லியதாக இருந்தாலும் அதே போல் பயிர் வளர்க்குறப்போ ரொம்ப கட்டையாக தான் இருக்கும். கதிர் வந்துட்ட பிறகு ஒரு அடி நீளத்துக்கு இதனுடைய கதிர்கள் நீண்டிடும். அதனுடைய காம்பு பகுதியும் அதனுடைய கதிரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்டிடும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அதனுடைய கதிரும் காம்பும் நல்லா நீண்டு நல்ல உயரத்தை கொடுத்துரும். அதே போல் சரியான முறையில் நாற்று விட்டு நட்டிங்க அப்படின்னா, ஒரு நாற்று விட்டதுலேருந்து 15 to 20 நாளுக்குள்ளே பறித்து ஆரோக்கியமான நாற்றை நீங்கள் நட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை வரைக்கும் நிச்சயமாக நம்ம அறுவடை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாசன சீரக சம்பாவுக்கு உண்டு. அதே போல் இந்த வாசன சீரக சம்பாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு அரிசி. வள்ளல் பெருமான் சொல்கிறப்ப வாசன சீரக சம்பா முதற்பட்சம், நேராத பட்சத்தில் மற்ற சம்பா அரிசி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த வாசன சீரக சம்பாவை நம்ம பரவலாக சாகுபடி செய்யலாம். நல்ல விற்பனை வாய்ப்பும் இதுக்கு இருக்குது. அதே போல் நிறைய வயிறு புண்ணு, வாயு தொல்லை, வாத நோய், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதய நோய், இப்படி இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும், நீரிழிவு நோய்க்கும் இது ஒரு அருமருந்தாக இருக்குது. இது சிறு வயதிலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்தால் நோய் வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த வாசன சீரக சம்பா அரிசியை நம்ம பயிரிடுவதன் மூலமாக நல்ல மகசூலும் பெறலாம், விலையும் கிடைக்கும், நமக்கும் சாப்பிட்றதன் மூலமாக ஒரு நன்மை ஏற்படும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, நம்ம இங்கே தூய மல்லி பயிரிட்டுருக்குறோம். தூய மல்லியுடைய வயது பார்த்திங்க அப்படின்னாக்கா 135லேருந்து 150 நாள். பாரம்பரிய நெல் ரகங்களில் தூய மல்லி ஒரு அற்புதமான ஒரு ரகம். இந்த தூய மல்லியை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு ரகம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ரகம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சரியான முறையில் நம்ம நாற்றுகளை விட்டு இந்த நாற்றை பொறுத்தளவில் ஒரு 20லேருந்து 30 தினங்களுக்குள்ளே பறித்து நட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை வரைக்கும் நம்ம மகசூலை பெற முடியும். இதை நம்ம எப்போ விடணும் அப்படின்னா, புரட்டாசி மாதத்துக்கு முன்பாக ஆவணி மாதம் ஒரு 15 தேதிக்கு முன்னாடியே நம்ம இதை விடலாம். ஏன்னா இதனுடைய வயது பார்த்திங்கன்னா 150 நாள் கிட்டத்தட்ட வரும். அதனால் நம்ம ஆவணி மாதம் 15 தேதி அளவுக்கு விதை விடுவது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் இந்த தூய மல்லிக்கான ஒரு முக்கியமான பருவகாலம்.
அப்போ நம்ம இப்போ நாற்று விட்டு நட்டோம் அப்படின்னா பொங்கல் கழித்து வந்து நமக்கு இது அறுவடைக்கு வந்துடும். ஆவணி 15னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 15க்கெலாம் நமக்கு அறுவடைக்கு வந்துடும். இது ஒரு சிறப்பான காலகட்டத்தில் அது பயிராக விளைஞ்சி நல்லா மகசூலை கொடுக்கும். அதே போல் ரொம்ப சுவையான ஒரு அரிசி, சாப்பிடுவதற்கு ஏற்ற பழம் விரும்பக்கூடிய அரிசி. அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா குறுமன்னர்கள் வந்து, தமிழகத்தை ஆண்ட குறுமன்னர்கள் வந்து இந்த தூயமல்லி அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த அரிசியை பயிரிட சொல்லி ஊக்கப்படுத்தியதாக ஒரு கருத்து நிலவுது, ஒரு கருத்து இருக்குது. அதுபோல் வந்துட்டு இந்த தூயமல்லி வந்து அந்த சாதம், வடித்த சாதம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இளநீர் போன்ற ஒரு சுவையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நம்ம பரிசோதித்ததில் அது போன்ற தன்மை அதில் முழுமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இதெல்லாம் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா இந்த தூயமல்லி அரிசியில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இது பாட்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல மகசூலை கொடுக்கும், நல்ல உயரமாக வளரும். இப்போ சாதாரணமாக பறித்து நட்டுட்டிங்கனாலே போதும், பெரிய இயற்கை இடுபொருள்கள் கூட ரொம்ப தேவைப்படாது, நல்லா அற்புதமாக விளைஞ்சிரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா ஆத்தூர் கிச்சடி சம்பா. இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பாவும் கிட்டத்தட்ட இந்த தூயமல்லி போன்ற பண்புகளை உடையதான். இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பாவும் பார்த்திங்கனாக்கா இந்த ஆவணி மாதம் 15 தேதிகளை விட்டிங்கனாக்கா பொங்கல் கழிச்சு ஒரு 10 நாளில் அறுவடைக்கு வரும். இதனுடைய வயதும் 135லேருந்து 150 நாளுக்குள்ளே வந்துடும். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த ஆத்தூர் கிச்சடி ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை வரைக்கும் எளிமையாக விளையக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. சாப்பிட ரொம்ப சுவையானதாக இருக்கும், மருத்துவ குணமும் நல்ல தாது சத்துக்களும் கொண்டது. இப்படிப்பட்ட இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பாவும் நம்ம பயிரிடலாம், நமக்கான நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பும் இதில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக நம்ம செங்கல்பட்டு சிறுமணி சம்பா அதை பற்றி பார்ப்போம். இந்த செங்கல்பட்டு சிறுமணி சம்பா பார்த்திங்கன்னா 150லேருந்து 165 நாள் வரும். ரொம்ப அற்புதமான ஒரு ரகம் இது. இது வந்து எப்படிப்பட்ட வறட்சி, வெள்ளம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எவ்வளோ பெரிய மழையாக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு நட்டுட்டு வந்தோம்னா போதும், ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை அளவுக்கு நமக்கு விளைஞ்சி விடக்கூடிய ஒரு சிறப்பான பண்புகளை கொண்டது இந்த செங்கல்பட்டு சிறுமணி சம்பா. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த செங்கல்பட்டு சிறுமணி சம்பாவையும் பயிரிடலாம். இதை பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதியே நம்ம விதை விடலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி துவங்கணும் அப்படின்னாக்கா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 15 தேதிக்கு அதுவும் அறுவடைக்கு வந்துடும். இது எல்லாமே சம்பா பட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நம்ம விட்டோம்னாக்கா நமக்கு பருவமழை ஓரளவுக்கு சீராக கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பயிர்கள்லாம் இயற்கையாகவே வளர்ந்து விடுவதற்கு ஒரு ஏற்றதாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதிரியான நமக்கு பல அற்புதமான ரகங்கள் வந்து நமக்கு இருக்குது. இந்த செங்கல்பட்டு சிறுமணி சம்பாவோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மெல்ல பசியளிக்கும் நல்ல மணி சம்பா அப்படின்னு அகத்தியர் குணப்பாடம் சொல்லுது. என்னென்னா இது எளிதாக, அதாவது பொறுமையாக சீரணமடையும், செரிக்கும். நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுக்கும். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை ரொம்ப குறைவாக கொடுக்கும். அதன் காரணமாக நமக்கு நீரிழிவு நோய் வராது அப்படின்னு சொல்லப்படுது. நீரிழிவு நோய்க்கு ஒரு முதன்மையான ஒரு அரிசியாக இந்த செங்கல்பட்டு சிறு மணி சம்பா பார்க்கப்படுது. இது மாதிரியான பல அரிய ரகங்கள் நமக்கு வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கனாக்கா கருடன் சம்பா எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே சொன்னது பார்த்திங்கனாக்கா பாசான சீரக சம்பா வந்து ரொம்ப சன்னமான ரகம். வெரைட்டி ரைஸு, அதுக்கப்புறம் பிரியாணி, இனிப்புகள், சக்கரை பொங்கல் இந்த மாதிரியாக செய்வதற்கு அது ரொம்ப பயன்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சடி சம்பா, தூயமல்லி, மணி சம்பா இதெல்லாமே வந்து சாப்பாட்டுக்கு மதிய உணவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் அவைகளை பயன்படுத்தலாம். நம்ம இட்லிக்கு அப்படின்னு ஒன்று பார்க்கணும், ஒரு ஸ்பெஷலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கருடன் சம்பா. இந்த கருடன் சம்பாவோட வயது பார்த்திங்கன்னா 150லேருந்து 165 நாள் ஆகும்.
இதையும் நீங்கள் ஆவணி மாதம் முதல் தேதியில் இந்த சம்பா பட்டத்தில் விதைச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 15லேருந்து 25 நாள் நாற்றை பறித்து நட்டோம் அப்படின்னா பொங்கல் கழித்து ஒரு 15 நாள் ஜனவரி மாதம் நமக்கு அறுவடைக்கு ஒரு 15லேருந்து 30 தேதிக்குள்ளே அறுவடைக்கு வந்துடுறதை நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த பருவ காலத்திலேயே, இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே நமக்கு ஒரு நல்ல விளைச்சலுக்கு வரும். நல்ல மகசூல் தரக்கூடியது. ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை வரைக்கும் எளிதாக விளைந்து விடக்கூடிய வல்லமை கொண்டது இந்த கருடன் சம்பா. அதுபோல் இதுக்கு மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது, மன தெளிவை கொடுக்கக்கூடியது, உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது கருடன் சம்பா. இதனுடைய நெல்லோடைய மேல் பகுதியில் கருடனுக்கு கழுத்தில் எப்படி ஒரு வெண்மை இருக்கோ அதே போல் அந்த வெண்மை இந்த நெல்லோடைய மேல் பகுதியில் இருக்கும். அதனால் அதை கருடன் சம்பா அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப சிறப்பான ஒரு நெல் ரகம், நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. எல்லா நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதலை தாண்டி வறட்சியாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான மரபு நெல் ரகம் இது. அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வெள்ளை அரிசிகள். நம்ம மதிய உணவுக்கு, அப்புறம் பலகாரங்களுக்கு, இட்லி, தோசை இந்த மாதிரியான ரகங்களை பார்த்தோம். இவையெல்லாம் வெண்ணெல் அப்படின்னு நம்மளால் போற்றப்படுது. அடுத்தது நம்ம நாட்டினுடைய மரபு நெல் ரகங்களான செந்நெல் பற்றி பார்ப்போம். செந்நெல்லில் எதை எந்தெந்த காலத்தில் விளைவிக்கலாம், என்ன மாதிரியான மகசூல் கொடுக்கும், என்ன நன்மைகள் அப்படின்னு பொதுவாக பார்ப்போம். காட்டு யானம். இந்த காட்டு யானத்தினுடைய வயது பார்த்திங்கனாக்கா 180 நாள் வயதுடையது. இந்த 180 நாளில் விளையக்கூடிய இந்த காட்டு யானம் நெல் ரகம் நம்ம ஆடி மாதம் 18ஆம் பேர் அன்னைக்கு நம்ம இதை விதைச்சிடலாம். 15லேருந்து 25 நாளுக்குள்ளே நாற்றாங்கல்லேருந்து வயலில் எடுத்து நடலாம். அப்படி எடுத்து நடுறப்ப பொங்கல் கழித்து ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே நமக்கு அறுவடைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத பயிர். நல்ல உயரம் வளரும். கிட்டத்தட்ட 7 அடி 8 அடி 9 அடி உயரம்லாம் வளரும். அந்த உயரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த 15லேருந்து 25 நாளில் எடுத்து நடுறோம் அப்படிங்கிற ஒரு முறையை மாற்றி ஒரு 45 நாளில் நம்ம பறித்து நட்டோம் அப்படின்னாக்கா இதனுடைய உயரத்தை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். அப்படி கட்டுப்படுத்துகிறப்போ நமக்கு அந்த மிஷின் அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கும். இப்போ பொதுவாகவே இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை ரொம்ப உயரமாக வளருது அப்படின்றதுனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இதனுடைய வயதை நாற்றாங்கல்லையே நாளில் ஒரு பங்கை குறைச்சாங்க. அப்போ நாற்றாங்கல்ல ஒரு மாதத்துக்கு 7.5 நாள் நாற்றாங்கல்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 180 நாள் 6 மாத பயிருக்கு மாதத்துக்கு 7.5 நாள் வீதம் பார்த்திங்கன்னா 45 நாள் வரும். இந்த 45 நாள் நாற்றாங்கல்ல வச்சு அதுக்கு பிறகு 45லேருந்து 60 நாள் கூட நீங்கள் எடுத்து நடலாம். அப்படி எடுத்து நட்டிங்கனாக்கா ரொம்ப வேகமாக வளராது, ஆனால் தேவையான அளவுக்கு வளரும், தேவையான அளவுக்கு நல்ல மகசூலும் கொடுக்கும். ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டைக்கு குறையாமல் விளைய வச்சிடலாம். மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்குது. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. நார் சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால நீரிழிவு நோய்க்கு ஒரு அருமருந்து. அதே போல் உடலை பலப்படுத்தும். பல பலகாரங்களுக்கும் இது ஏற்ற ஒரு நெல் ரகமாக இந்த காட்டு யானம் இருக்குது. இதை பற்றி பருவம் பார்த்தோம், எப்படி விளையும்னு பார்த்தோம், என்ன நன்மைகள்னு பார்த்துட்டோம். இது இட்லி, தோசை, புட்டு இது போன்ற உணவு முறைகளுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகமாக இந்த காட்டு யானம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா மாப்பிள்ளை சம்பா. இந்த மாப்பிள்ளை சம்பா எல்லாருக்குமே ஒரு அறிமுகமான ஒரு நல்ல ரகம். இதனுடைய வயது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 165 நாள் 5.5 மாதம். இதையும் நம்ம இந்த ஆடி 18 அல்லது ஆடி 30ஆம் தேதிக்கு விதைச்சோம் அப்படின்னாக்கா பொங்கல் கழித்து ஒரு 15 நாளில் அறுவடைக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ஒரு 7 அடி உயரம் வரைக்கும் சர்வசாதாரணமாக வளரும். ஒரு ஏக்கருக்கு 30 வீதம் வரைக்கும் கண்டிப்பாக விளையும். நல்ல மகசூலும் கொடுக்கும். ஓரளவுக்கு சீரான விலையும் நமக்கு கிடைக்கும். பெரிய நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இதெல்லாமே இந்த காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பக்கிட்டெல்லாம் நெருங்காது. பெரிய இடுபொருள்களும் நம்ம கொடுக்க தேவையில்லை. முதல் ஆண்டே ஒரு நல்ல மகசூலை பெற வேண்டும் அப்படின்னாக்கா இந்த காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பவம்லாம் நம்ம நம்பி தேர்வு செய்யலாம். எந்த வகையிலையும் நம்ம கைவிடாத ஒரு நெல் ரகங்கள். நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியில் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த மாப்பிள்ளை சம்பாவையும் நம்ம தேர்வு பண்ணலாம். இதோடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆண்களுக்கான அரிசி, தாது சத்துக்களை விருத்தி பண்ணும்
அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த வகையில் உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரிசியை சாப்பிட்றதுனால நம்ம நரம்பு மண்டலங்களை வந்து வலுப்படுத்தும். நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்துறது மூலமாக உடல் வந்து வலிமையும் ஆற்றலும் பெறும். மூளை நரம்புகள்லாம் வந்து மூளையில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் வந்து புத்துணர்ச்சி பெற்று ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பண்புடையவர்களாக நம்ம சிறப்புடையவர்களாக மாறலாம். அதுதான் இந்த நெல் ரகத்தினுடைய சிறப்பு. அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னாக்கா மிளகு சம்பா. மிளகு சம்பா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிளகை போன்ற ஒரு ஒத்த ஒரு மணிகளாக இந்த நெல் ரகங்கள் இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து மிளகு சம்பா அப்படின்னு சொல்லி பேர். இதனுடைய வயது பார்த்திங்கன்னா 150 நாள். ஆவணி மாதம் 1ஆம் தேதி விதைக்கலாம். இது வந்து வறட்சியை தாங்கி விளையக்கூடியதில் ஒரு அற்புதமான ஒரு ரகம். பெரிய பொருட்செலவு இல்லாமலே வந்து நமக்கு வந்து அற்புதமான ஒரு மகசூலை தரக்கூடிய ஒரு நெல் ரகம். இது வந்து மற்போர் வீரர்கள் சாப்பிட்டதாக அகத்தியர் குணப்பாடம் தெரிவிக்குது. ஆக மற்போர் வீரர்கள் எந்த அளவுக்கு பலமுடையவர்களாக மன வலிமையும் உடல் வலிமையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அப்போ அதற்கு ஏற்ற ஒரு உணவாக இந்த மிளகு சம்பா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மிளகு சம்பாவுடைய சிறப்பை நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்ல மகசூல் தரக்கூடியது. சிவப்பு அரிசி சிறு சிறு குண்டா அரிசியாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ஏற்புடையது. சிறிய அளவில் நம்ம செமி பாலிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசாக தீட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா மதிய உணவுக்கும் சாப்பிட மிகவும் ருசியாகவும் நல்ல நம்ம குழம்பு இது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு நெல் ரகமாக இந்த மிளகு சம்பா இருக்கும். இது மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் நமக்கு நல்ல மகசூலை கொடுக்குது. அதே போல் வறட்சி வெள்ளங்களை எளிமையாக எதிர்கொள்ளுது. சத்துக்களும் மருத்துவ பண்புகளும் சிறப்புடையதாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு உரியது. நம்ம போய் எங்கேயும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர தேவையில்லை. எளிமையாக, அதுவும் உழவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப செலவு இல்லாமல் ஒரு நல்ல மகசூலையும் பெறணும், ஓரளவுக்கான விலையையும் பெறணும், ஆரோக்கியமான உடல்நிலையும் பெறணும் அப்படின்னா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது நம்ம மண்ணையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கக்கூடிய சிறப்புகளை கொண்டது. இயற்கையானது பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம மண்ணில் இருக்கக்கூடியது. குறிப்பாக இன்னொரு முறை சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா ரகங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா சம்பா பட்டத்துக்கு உரியது. இதை வந்து ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தான் விதைக்கணும். பொங்கல் கழிச்சு அறுவடைக்கு வந்துடுற மாதிரியான காலகட்டங்களில் அமைச்சிக்கணும். அதனுடைய வயது எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம இதை அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிளகு சம்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிளகு சம்பா. இந்த மிளகு சம்பா பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீலம் சம்பாவை பொறுத்தளவில் நான் வெயிலில் நின்றுட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ டைம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் ஒரு நிமிஷம் நிறுத்த முயற்சி பண்ணேன். அது முடியல. சரி, தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தது வந்து நமக்கு வந்து நீலஞ்சம்பா. இந்த நீலஞ்சம்பாவுடைய வயது பார்த்திங்கன்னா 150 நாள். இந்த 150 நாள் வயதுடைய நீலஞ்சம்பா ஒரு 5 அடியிலேருந்து 6 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நெல் ரகம். நல்ல ஒரு மோட்டாவான ரகமாக இருக்கும். வெள்ளை அரிசி. நம்ம ஏற்கனவே வெள்ளை அரிசியை பற்றி பார்த்துருந்தாலும் அந்த வயது மற்றும் மருத்துவ குணங்கள் அந்த சம்பா பட்டத்துக்குரிய நெல்லில் ஒரு சிறப்பான ரகமாக இது இருக்கிறதுனால இதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த நீலஞ்சம்பாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நம்ம விதை விட்டு 15லேருந்து 25 நாள் வரைக்கும் பறித்து நடலாம். பறித்து நடுறதன் மூலமாக ஒரு சிறப்பான விளைச்சலை கொடுக்கும். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல்லாம் தாண்டி மழை, வெள்ளம், புயல் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் எதிர்கொண்டு விளையக்கூடிய ஒரு அற்புதமான பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒன்றாக இந்த நீலஞ்சம்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் மிகையாக இருக்காது. அதே போல் இந்த நீலஞ்சம்பாவுடைய அரிசி வந்து வெள்ளை அரிசி. இது இட்லி தோசை போன்றவற்றுக்கும் மதிய உணவுக்கும் ஏற்ற ஒரு நெல் ரகம். இது பார்த்திங்கனாக்கா சுண்ணாம்பு சத்து நிறையா உள்ளது. குறிப்பாக வந்து பெண்களுக்கான ஒரு அரிசி. அதாவது இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதுபோல்
கருவுற்று இருக்கும் தாய்மார்கள் வந்து எப்படி வந்து நம்ம பூங்காறு, அறுபதாங்குருவை, சூரக்குருவை, பிசினி அரிசிலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த வரிசையில் இந்த நீலஞ்சம்பாவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரிசியாக பார்க்கப்படுது. இந்த நீலஞ்சம்பா சாப்பிட்றது மூலமாக ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக இருக்கும். அதே போல் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்துலாம் நிறையா இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை வரைக்கும் விளையக்கூடிய தன்மை கொண்டது இந்த நீலஞ்சம்பா. அப்படிப்பட்ட இந்த நீலஞ்சம்பாவையும் நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். அந்த சம்பா பட்டத்தில் நல்ல மகசூலும் தரும், நல்ல விலையும் கிடைக்கும். இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்டது இந்த நீலஞ்சம்பா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, சம்பா பட்டத்தில் அல்லாத ஒரு ரகம், அதாவது கருங்குருவை. இந்த கருங்குருவை வந்து நம்ம ஜூன் மாதம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம பயிரிடலாம். நம்ம எல்லாமே நீண்டகால நெல் ரகங்களை பற்றியே நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம். மாற்றாக இந்த சம்பா பட்டத்தில் போடக்கூடிய நெல் ரகத்தை கொண்டு வந்து இந்த சம்பா பட்டத்தில் போடக்கூடாதா, எனக்கு வந்து ஒரு 120 நாளைக்கு தான் தண்ணி கிடைக்கும், இல்லை 100 நாளைக்கு தான் தண்ணி கிடைக்கும், அதுக்குள்ளே விளையக்கூடிய ரகங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுக்கான நெல் ரகங்களும் இருக்குது. நம்ம குருவை பட்டத்தில் போடக்கூடிய கருங்குருவையை எடுத்து நம்ம சம்பா பட்டம், அதாவது சம்பா பட்டங்கிறத விட பின் சம்பா அப்படின்னு சொல்லுவோம். ஐப்பசி மாதம் 1 தேதி அளவுக்கு நம்ம பயிரிடுவதற்கு வந்து பின் சம்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் இந்த கருங்குருவையை போடலாம். இந்த கருங்குருவையை வந்து இந்த ஐப்பசி அல்லது கார்த்திகை மாதம் விதை விட்டு நம்ம நடுறோம், நமக்கு பின்னாடி தான் தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் நம்ம போடணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கருங்குருவையை நம்ம போடலாம். அருமையான மருத்துவ குணங்கள் கொண்டது. நம் தமிழக சித்தர்கள் சாப்பிட்டதாக அறியக்கூடிய ஒரு அரிசி ரகம். அப்படிப்பட்ட இந்த கருங்குருவையை வந்து நம்ம ஐப்பசி மாதம் நம்ம போடலாம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி விதைச்சோம் அப்படின்னாக்கா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம் கடைசியாக நமக்கு அறுவடைக்கு வந்துடும். இந்த காலகட்டத்தில் அது விளையிறப்போ பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் கொடுக்குது. நல்ல அரிசி வந்து நல்லா முழுப்பாக நல்லா திறமுடையதாக இருக்குது. சாப்பிடவும் நல்லா சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த அரிசியை வந்து கருங்குருவை அப்படின்னு சொல்வதிலிருந்தே இது வந்து எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணத்தை கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியதான். கருங் அப்படின்னு இங்கு சேர்க்கக்கூடிய பண்புடைய ஒரு சிறப்புடைய தமிழில் வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப நுட்பமானது. அங்கே ரு போடுறாங்களா, இங்கு போடுறாங்களா, இங்கு போடுறப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை அது பெறுது அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியுது. அப்படிப்பட்ட இந்த கருங்குருவை வந்து சித்தர்கள் சாப்பிட்ட அரிசி. இது இழந்த சக்தியை மீட்டு தரக்கூடிய ஒரு அரிசி. அதே நேரத்தில் நம்ம மன வலிமையை பெறும், உடல் வந்து காயகல்பமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு ஒரு நல்ல சிறப்பை பெறுவதாக பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பல சிறப்புடைய அரிசிகள் வந்து நம்மகிட்ட இருக்குது. அதே போல் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில அரிசிகளை நம்ம சேர்த்து பார்த்துருவோம். அடுத்தது வந்து கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுவும் வந்து ஒரு 150 நாள் வயதுடையது. இது வந்து ஒரு மாறுபட்ட, நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா அரிசிகளையும் விட இது வந்து ஒரு மாறுபட்ட ஒரு அரிசி. ஒன்று சிவப்பு அரிசி பார்த்துருக்குறோம், இல்லைன்னா வெள்ளை அரிசி பார்த்துருக்கோம். இது வந்து கருப்பு கவுனி, கருப்பு நெல், கருப்பு அரிசி, ராஜாக்களின் அரிசி அல்லது தடை செய்யப்பட்ட அரிசிலாம் சொல்லப்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு அரிசி. எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து, ஒரே தீர்வு அப்படின்னு பரவலாக பேசப்படுது. நல்ல ஒரு சந்தை வாய்ப்பையும் இதுக்கு இருக்குது. ஒரு 150 நாள் ஆவணி மாதம் 1ஆம் தேதி போட்டிங்கன்னா பொங்கல் கழிச்சு அறுத்துக்கலாம். இந்த ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கனாக்கா 24 மூட்டைக்கு குறையாமல் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். நல்ல விலை கிடைக்கும். எல்லா நோய்களுக்குமான மருந்துன்னு நான் சொல்லிட்டேன், தனிச்சு சொல்லலை. இதை பற்றி நிறைய வீடியோக்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியும், செய்திகள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கருப்பு கவுனியும் நம்ம இந்த சம்பா பட்டத்தில் போடலாம். ரொம்ப சுவையானது. கஞ்சா சாப்பிட்லாம், களி, பாயாசம், புட்டு, இந்த மாதிரியா பல்வேறு விதமாக இந்த அரிசியை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏற்றது. விவசாயிகளுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நெல் ரகமாக இப்போ இது கையில் கிடச்சிருக்குது. அதே போல் சிவப்பு கவுனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு 165 நாளுக்கு மேலே வயதுடையது. இதையும் நம்ம இந்த சம்பா பட்டத்தில் ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு விதைச்சோம்னா பொங்கல் கழிச்சு அறுவடை பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரகம். ஒரு ஏக்கருக்கு வந்து 30 மூட்டை வரைக்கும் விளைச்சலை கொடுக்கக்கூடியது.
இது வந்து நல்ல சிவப்பான ஒரு அரிசியாக இருக்கும். கருப்பு கவுனி போன்ற அரிசியாக இருந்தாலும் இது வந்து சிவப்பு நிறமாக இருக்கும். இது வந்து இதயத்துக்கு நல்லது. இதயத்தை வந்து பலப்படுத்தும், உடலை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. வறட்சி வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான ரகம். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல்களெல்லாம் எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு நெல் ரகம். அப்படிப்பட்ட பல நெல் ரகங்களில் சிவப்பு கவுனியும் ஒன்றாக இடம்பெறுது. அதே போல் ஒட்டடையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகம். ஒட்டடையான் பார்த்தீங்கன்னாக்கா 165 நாள் வயதுடையது. 200 நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் 200 நாள்ன்றது ஒட்டடை கலவை என்று சொல்லக்கூடிய ஊடுகுருவையில் போட்டோம்னா மட்டும்தான் அது வந்து 200 நாளுக்கு போகும். நேரடியாக நீங்கள் விதை விட்டு வச்சு நட்டுட்டீங்க அப்படின்னாக்கா 150லேருந்து 165 நாள்லேயே வந்து இது விளைச்சலுக்கு வந்து விடுவதை நம்ம பார்க்க முடியுது. நான் பல ஆண்டுகளாக இதை தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளாக இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த அரிசி பற்றி நம்மாழ்வார் சொல்கிறப்ப வந்து மாமருந்தாகும் ஒட்டடையான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு அரிசி, நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியது. ஒரு ஏக்கருக்கு 18லேருந்து 24 மூட்டை விளையும். வைக்கோல் நிறைய காணும். ஆனால் ஒரு மாமருந்து அப்படிங்கிறப்ப அது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பரவாயில்ல, தமிழ்நாட்டில் யாருக்கிட்டையும் இல்லை, ஒரு சில விவசாயிகள்கிட்ட மட்டுமே இந்த ஒட்டடையான் பயிர் செய்யப்படுகிறது. ஏன்னா விளைவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் மாமருந்து என்பதில் வந்து ஒரு மாற்று கருத்தல்ல. சிறு சிறு அரிசிகளாக கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், உருட்டு உருட்டாக இருக்கும் அரிசி. இட்லி, தோசை, மதிய சாப்பாடு, கஞ்சி, பலகாரங்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்ற ஒரு அரிசி. ஆவணி மாதம் 1ஆம் தேதி விதைச்சோம் அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நாள் பறிச்சு நட்டிங்க அப்படின்னாக்கா பொங்கல் கழிச்சு அறுவடைக்கு வரும். ஆக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றியும், அது எந்த பட்டத்தில் பயிரிடலாம், எப்போ விதைக்கலாம், எப்போ பறிக்கலாம், எப்போ நடலாம், அதே போல் அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன மாதிரியான மகசூல் கொடுக்கும் அப்படி என்பதெல்லாம் பார்த்தோம். ஒரு நீண்ட கால அளவுக்கு நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற போது ஆடி மாதத்துலேருந்தே நமக்கு தண்ணி கிடைக்கும். அல்லது ஆவணியில் விதைச்சா கூட பரவாயில்ல, புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி விதைச்சா கூட பரவாயில்ல. இதெல்லாம் வந்து நமக்கு தை மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு வந்துடக்கூடிய சிறப்புகளை இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த 15 ரகங்களும் கொண்டிருக்கு. 150 நாளுக்கு குறையாமல் இவைகளுக்கு தண்ணி தேவைப்படும். நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடியது. நான் வந்து இதை ஒரு எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு இதன் அடிப்படையில் வந்து நம்ம வேளாண்மையை மேற்கொண்டோம், உழவை மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா நல்ல மகசூலையும் பெறலாம், நல்ல விலையையும் பெறலாம், நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு சுற்றுச்சூழலையும் நம் நலத்தையும் நல்ல விதமாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பகிர்வை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம இயற்கை விவசாய பண்ணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, சந்தோஷம்.